கோமதியை பார்க்கறதுக்காக மீனா வந்திருப்பாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கோமதி மீனா கிட்ட குமாரோட நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓ தெரியுமே அத்தை, ராஜி ஃபோன் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சின்னதா எதுவும் நடந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பாண்டியன் உள்ள இருந்து வெளில வந்துருவாரு. வாப்பா மீனா, என்னப்பா ஆபீஸ் இல்லையா, லீவ்ல இருக்கியாப்பா அப்படின்னு கேட்பாரு. இல்ல மாமா, ஆபீஸ் கிளம்பணும், இதோ இப்ப கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா நீ இரு, நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அவர் திரும்பி திரும்பி கோமதியை பார்ப்பாரு. பாண்டியன் பார்க்கும் போதெல்லாம் கோமதி பூ கட்டுற மாதிரி பயங்கரமா நடிப்பாங்க. வீட்டுக்கு வெளியில போற வரையிலும் பாண்டியன் நின்று திரும்பவும் திரும்பி பார்ப்பாரு. அப்பையும் கோமதி அது வரைக்கும் பாண்டியனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாண்டியன் திரும்பி பார்க்கும்போது அவங்கள பார்க்காத மாதிரி பூ கட்டுவாங்க. 2 பேரும் ஆக்ஷனையும் பார்த்து மீனாவுக்கே ரொம்ப சிரிப்பா வரும். பாண்டியன் கிளம்பி போனதும் மீனா கோமதி கிட்ட, அத்தை சூப்பர் அத்தை, இப்படியே நடந்துகிட்டீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துல மாமா உங்ககிட்ட பேசிடுவாரு, அப்புறம் என்ன லவ்ஸ் தான் டூயட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அட போடி, அவருக்கு நான் சாப்பாடு வைக்கலன்னு அவர் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாரு, எனக்கு அதுவே வருத்தமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி, நம்மள மதிக்காதவங்கள நாமளும் மதிக்க கூடாது அத்தை, நீங்க பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது மீனா, இப்ப பழகிடுச்சு. மயில அவங்க வேலை செய்யற வீட்டுல அந்த அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வரும். அந்த அம்மா மயிலுக்கிட்ட கேட்பாங்க, என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா எனக்கு கொஞ்சம் தலை சுத்தலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் வரும்னு வேகமா போயிட்டு வாமிட் பண்ணிட்டு வருவாங்க. அதனால அந்த அம்மா மயிலுக்கிட்ட, என்னம்மா மாசமா இருக்கியா, தலை சுத்துதுன்ற, வாந்தி எடுக்கிற, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, சாப்பாடு ஏதோ ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவங்களாவே 4 வேற தள்ளி போயிருக்கே அப்படின்னு மயிலே நினைச்சுக்குவாங்க. இந்த தடவை மயிலு கண்டிப்பா குழந்தை உண்டாயிருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போவாங்க கதைய. குமாரோட கல்யாணம் நின்று போயிட்டதுனால சக்திவேலு பொண்ணோட அப்பாவை கோவிலுக்கு வர சொல்லியிருப்பாரு. அங்க வந்துட்டு, யாரு உங்களுக்கு சொன்னா குமாரை பத்தி, என்ன ஏதுன்னு விவரத்தை சொல்லுங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பொண்ணோட அப்பா சொல்லவே மாட்டாரு. இல்லங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு நெருக்கமானவங்க தான் சொன்னாங்க, எப்படி யார் சொன்னாலும் உண்மைதானங்க, உங்க பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போனது உண்மைதானங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்டேயே கேட்பாரு. சக்திவேலு இவர் வாயிலிருந்து யார் சொன்னாங்க அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவங்களோட பொண்ணை தப்பா பேசுவாரு. அதனால அங்க வந்திருந்தவருக்கு ரொம்பவே கோவம் வரும். எங்க பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்களா, பையனை ஒழுக்கமா வளர்க்க தெரியல, எங்க பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்களா, உங்க பையன் ஒழுக்கத்தை பத்தி எங்க கிட்ட சொன்னது உங்க அம்மா தான் எங்க கிட்ட வந்து எல்லா விவரத்தையும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் சக்திவேலுக்கு பயங்கரமா கோவம் வரும். வீட்டுல போயிட்டு பயங்கரமா கத்துவாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பழனி குமார் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ, என்னடா குமாரு, கல்யாணம் நின்னு போனதுல உனக்கு சந்தோஷம் தான் போல இருக்க, ஒரு வருத்தத்தையும் காணும் முகத்துல, அந்த வீட்டுல என்னடான்னா அரசியும் அப்படித்தான் இருக்கா. அன்னைக்கு குமாருக்கு நிச்சயதார்த்தம் சொன்ன உடனே அரசி முகம் ரொம்ப வாடி போயிருந்தது. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நின்னு போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சின்னதா அரசியோட முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்ததுடா அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவா சித்தப்பா, அரசி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு பழனி, அட இல்லப்பா, நானா அவ முகத்தை பார்த்து சொல்றேன், நான் பழையபடி ஏதாச்சும் பெருசா பிரச்சனை வர்ற மாதிரி பண்ணி வச்சிடாத, உனக்கு அரசி வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா முதல்ல அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சம்மதிக்கணும், அப்பதான் அரசி ஒத்துக்குவா, அதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துலதான் சக்திவேல் அங்க வந்து கத்துவாரு. அவங்க அம்மாவையே ரொம்ப தப்பா பேசினது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அம்மாவும் கீழே இறங்கி வந்துருவாங்க. குமாரோட அம்மாவும் அங்க வந்துருவாங்க. வடிவு எல்லாருமே அங்க இருப்பாங்க. ஏன் அத்தா குமாரோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின அப்படின்னு சக்திவேலா அவங்க அம்மா கிட்ட கேட்பாரு. ரொம்ப கத்துவாரு. ஆனா அவங்க அம்மா எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க, நான் கேக்குறேன், எதுக்கு அத்தை இப்படி பண்ணீங்கன்னு குமாரோட அம்மா கேட்பாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.